த இன்கிரெடிபிள் ஹல்க். இன்னைக்கு இந்த வீடியோவில் த இன்கிரெடிபிள் ஹல்க் மூவியை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படம் தான் எம்சியோட செகண்ட் மூவி. அயன்மேன் 1க்கு அப்புறம் இது ரிலீஸ் ஆகுச்சு. ஹல்கோட முழு பொட்டன்ஷியலையும் சும்மா மிரட்டலா ஸ்க்ரீனில் நமக்கு காட்டின படமும் இதுதான். சரி, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள போவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ப்ரூஸ் பன்னர் மேலே காமா ரேடியேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆனதோட ரிசல்ட்டாக ப்ரூஸ் பன்னர் ஹல்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே அட்டாக் பண்ணிட்டாரு. பட் இது எதையுமே அவர் வேணும்னு இன்டென்ஷனலாக பண்ணல. அவருக்குள்ள இருந்து வெளிவந்த ஹல்க் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். பட் இதை எதையுமே யோசிக்காத ப்ரூஸ் பன்னரோட லவரோட டேட், அதாவது அந்த மிலிட்டரி கமாண்டர் சுப்ரீம், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ப்ரூஸ் பன்னரை கைது பண்ண வலை வீசி தேடுறாரு. ஏன்னா இவர் ஹல்கை ஒரு மிலிட்டரி வெப்பனா தான் நினைக்கிறார். ஸோ ப்ரூஸ் பன்னர் இந்த எல்லார்கிட்ட இருந்தும் மறைஞ்சி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றாரு. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாட்கள் போகுது. பிரேசில்ல ப்ரூஸ் பன்னர் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கடந்த 158 நாளா ஹல்கா அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை. பதட்டம், கோபம் அப்படின்னு ஏதாவது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்காத வர இவர் ஹல்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டாரு. ஸோ தன்னோட மனசை சாந்தப்படுத்துறதுக்காக மார்ஷல் ஆர்ட் கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்றாரு. அதன் மூலயமா அவர் தன்னோட கோபத்தையும் இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த கிளாஸ் முடிஞ்சு ஒரு சோடா கம்பெனிக்கு ஒர்க்குக்கும் போறாரு நம்ம ப்ரூஸ் பன்னர். அங்கேயுமே யாருக்கிட்டையுமே கோபப்படாம வம்பு தும்புக்கு போகாம சாந்தமா ஒரு சாதாரண மனுஷனா அவர் வாழ்றாரு. அப்படி இந்த சோடா கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகிடுது அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் ப்ரூஸ் பன்னரை ரிப்பேர் பண்ண கூப்பிடுறாங்க. அது ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தவறுதலா அவர் கையில ஒரு கட்டாகி அவர் கையிலேருந்து வெளியான பிளட் போய் ஒரு கலர் சோடா பாட்டிலுக்குள்ள விழுந்தது. ஆனால் நல்ல வேலையா அந்த பாட்டில் மேல பிளட் விழல. நீட்டா ப்ரூஸ் பன்னர் போய்கிட்டு அதை தொடச்சிடுறாரு. ஆனா அவருக்கே தெரியாம வேற ஒரு பாட்டில்ல ஒரு பிளட் விழுந்திருக்கு. அதை அவரு பார்க்கல. ஸோ டாக்டர் ப்ரூஸ் பன்னரோட ரத்தங்கள் வந்த சோடா பாட்டில் இப்போ விற்பனைக்கும் போயிடும். அப்படியே அங்க கட் பண்ணா வேலை முடிஞ்ச வீட்டுக்கு வந்த ப்ரூஸ் பன்னர் லேப்டாப்ல மிஸ்டர் ப்ளூ அப்படின்னு யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு அரிய வகை பூவை யூஸ் பண்ணி ப்ரூஸ் பன்னர் தன்னை கியூர் பண்ணிக்கிற, அதாவது நார்மல் ஹியூமனா ஆக்குறதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்காக இந்த முகம் தெரியாத மிஸ்டர் ப்ளூவும் ஹெல்ப் பண்றாரு. ஆனா ஒவ்வொரு டைமும் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆகிறது. இவரால் சாதாரண மனுஷனா மாற முடியல. ஸோ மிஸ்டர் ப்ளூக்கு தன்னோட பிளட் சாம்பிளை சென்ட் பண்ணிடுறாரு ப்ரூஸ் பன்னர். நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஸ்டான்லி வந்துகிட்டு ப்ரூஸ் பன்னர் பிளட் இருக்கு மிக்ஸ் ஆன ஒரு சோடாவை குடிக்க அதுல கிக் அதிகமா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து மிலிட்டரி கிட்ட போக அதை பார்த்து சந்தேகப்பட்ட மிலிட்டரி ப்ரூஸ் பன்னர் இருக்கிற இடத்துக்கு சோல்ஜரை அனுப்பிவிடும். சேம் டைம் இந்த பக்கம் பார்த்தா மிஸ்டர் ப்ளூ கிட்ட இருந்து ப்ரூஸுக்கு மெசேஜ் வந்திருக்குது. அதுல பார்த்தோம்னா உன்னோட ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனை நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த சொல்யூஷனை வச்சு கண்டிப்பா உன்னை கியூர் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். பட் எனக்கு உன்னோட காமா ரேடியேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ஓல்டு டேட்டாஸ் எனக்கு வேணும். அப்பதான் நான் ஒரு சரியான பதில சொல்ல முடியும் அப்படின்னு மிஸ்டர் ப்ளூ சொல்லியிருந்தாரு. பட் அந்த டேட்டா எதுவுமே இப்போ நம்ம ப்ரூஸ் பன்னர்கிட்ட இல்லை. ஸோ அந்த டேட்டா எல்லாமே வேணும்னா நம்ம ப்ரூஸ் பன்னர் இப்போ அவரோட லவர்கிட்ட போயாகணும். அதை பத்தி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே மிலிட்டரி ப்ரூஸ் பன்னரை சுத்து போட்டு சேஸ் பண்ணுது. ப்ரூஸ் பன்னரும் தப்பிச்சு எப்படியா மாட்டிடாம இருக்கிறதுக்கு தூரமா ஓடுறாரு. மிலிட்டரி துரத்த ப்ரூஸ் பன்னர் ஓட அப்படின்னு ஒரே சேசிங்கா போய்கிட்டு இருக்குது. மிலிட்டரியில இருந்து தப்பிச்சு ஒரு வழியா சோடா ஃபேக்டரிக்குள்ள ப்ரூஸ் பன்னர் ஒளிஞ்சுக்கிறாரு. பட் அங்க அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த ஏரியா லோக்கல்ஸ் வந்துகிட்டு ப்ரூஸ் கிட்ட வம்பிழுக்கிறாங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் கோவப்பட்டனா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு ப்ரூஸ் பன்னர் எவ்வளவோ சொல்லியும் அந்த லோக்கல் பீப்புள் அவர்கிட்ட வம்பிழுக்க சேம் டைம் மிலிட்டரி ஆல்சோ அந்த இடத்துல வந்துருச்சு. ப்ரூஸுக்கு ஆல்சோ பல்ஸோ ஏறிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு லெவலுக்கு மேல கண்ணு பச்சையாகி ப்ரூஸ் பன்னர் ஹல்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறாருங்க. ஹல்க்கு கண்ணுக்கு முன்னால வர எல்லாரையும் போட்டு பொழக்குறாங்க. மிலிட்டரி என்னதான் ஷூட் பண்ணாலும் எந்த கண்ணை வச்சுதான் ஷூட் பண்ணாலும் ஹல்க்கு கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகலைங்க. ஹல்க்கு தம்னால இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாரையும் பாரபட்சம் போக்காம போட்டு பொழந்துக்கிட்டு சோடா ஃபேக்டரியோட சோர் உடைச்சிட்டு தப்பிச்சு போயிடுறான். மறுநாள் காலையில ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் நார்மல் ஹியூமனா கன்வெர்ட் ஆன நம்ம டாக்டர் ப்ரூஸ் பன்னர் கண்ணு முழிச்சு அங்கே இருந்து தன்னோட லவ்வரை தேடி போயிடுறாரு. சேம் டைம் மிலிட்டரி சைடு பார்த்தோம்னா நம்ம ப்ரூஸ் பன்னரை பிடிக்க போன முயற்சியில் ஈடுபட்ட ஒரு சோல்ஜர் ஒருத்தர் தான் மேலையும் ப்ரூஸ் பன்னருக்கு மேல பண்ண மாதிரியே சூப்பர் சோல்ஜர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. ஸோ மிலிட்டரி கமாண்டரும் அந்த சோல்ஜர் சொன்னதை ஏத்துக்கிறாரு. இந்த சைடு பார்த்தோம்னா லவ்வரை தேடி போன ப்ரூஸ் பன்னர் ஒரு வழியா அவளை பார்த்துடுறாரு. ஆனா அங்க பார்த்தா இவரோட லவர் வேற ஒருத்தனோட கமிட் ஆகி சுத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து மனுஷன் மனசுடைஞ்சு போயிடுறாரு. அதனால அந்த ஊர்ல இருந்த தனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவரோட கடையில பேனர் போய் தங்கிடுறாரு. சேம் டைம் அப்போன்னு பார்த்து அதே இடத்துக்கு அதே ஷாப்புக்கு ப்ரூஸ் பன்னரோட லவ்வர் அவளோட புது ஆளோட அங்க இடத்துக்கு வர்றா. அப்படி வந்த ஹீரோயின் அந்த இடத்துல ப்ரூஸ் பன்னரை பார்த்துடுறா. ஸோ அவனை தேடி ஓடுறா. அவனால அவளை பார்க்க முடியல. ஸோ அதனால அவன் ஒளிஞ்சுக்கிறான். கடைசியா இப்படியோ மலையில
நனைஞ்சுக்கிட்டு நடந்து போற பேனரை ஹீரோயின் கண்டுபிடிச்சு கார்ல ஏத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அண்ட் பேனருக்கு எக்ஸ்பெரிமெண்டோட டேட்டாஸ் எல்லாமே இப்போ கிடைச்சிருது. அப்படியே கட் பண்ணா மிலிட்ரி கமாண்டர் அந்த சோல்ஜரா இப்போ சூப்பர் சோல்ஜரா சீரம் போட்டு மாத்திடுறாரு. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் காலையில ப்ரூஸ் பேனர் ஹீரோயினை விட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. ஹீரோயினும் ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வர்றா. திடீர்னு பார்த்தா ப்ரூஸ் பேனர் இருக்கிற விஷயத்தை எப்படியே தெரிஞ்சுக்கிட்ட மிலிட்ரியும் அவரை பிடிக்கிறதுக்கு அந்த இடத்துல சுட்டு போட்டு நின்றுறாங்க. ஸோ பேனர் வந்துட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு நீ போயிடும், இது உனக்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. மிலிட்ரி வேற இப்ப இவரை டார்கெட் பண்ண ப்ரூஸ் பேனர் ஓடி போய் பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல ஒளிஞ்சுக்கிறாரு. மொத்த மிலிட்ரியும் அவரை தாக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ப்ரூஸ் பேனர் டேட்டா இருக்கிற பென் டிரைவை மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கறக்காக அதை அவருக்குள்ளேயே விழுங்கிக்கிறார். சேம் டைம் ஹீரோயினும் தன்னோட அப்பா கிட்ட போய்கிட்டு ப்ரூஸ் பேனரை தாக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண பாக்குறான். ஆனா அவ அப்பா அவளோட பேச்சை சுத்தமா கேட்க பில்டிங்குள்ள போன ப்ரூஸ் பேனரை மிலிட்ரி கேஸ் பாம்பு போட்டு அட்டாக் பண்ண ஹீரோயின் அதை பார்த்து கதற, அதை பார்த்து வெறியாகி பேனர் ஹல்கா மாறிடுற. அப்படி வெறி கொண்டு வெளியே வந்த ஹல்கை மிலிட்ரி அட்டாக் பண்ண ஹல்கும் அவங்கள போட்டு புழக்குது. இப்போ ஹல்க் விசஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஒரு ஃபைட் போகுது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட் இன் எம்சியூன்னு சொல்லணும். ஸோ இப்படியே மிலிட்ரி விசஸ் ஹல்க்னு சொல்லி ஃபைட் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒட்டுமொத்த மிலிட்ரியுமே ஹல்க் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சூப்பர் சோல்ஜர் ஆல்சோ இப்போ ஹல்க் அட்டாக் பண்றான். இப்போ மிலிட்ரி இப்போ புதுசா ஒரு வெப்பனை கொண்டு வந்துக்கிட்டு சோனிக் பீம் வச்சு ஹல்கை அப்படியே டார்ச்சர் பண்ணி ஸ்டாப் பண்றாங்க. அப்ப அதை ஸ்டாப் பண்ண சொல்லி ஹீரோயின் கெஞ்ச அதை பார்த்து மண்டை கஞ்சி போன ஹல்க் காட்டுத்தனமா வெறியாகி மிலிட்ரியை போட்டு பொழந்து எடுக்கிறான். அப்பவும் அடங்காம இந்த சூப்பர் சோல்ஜர் வந்துக்கிட்டு ஹல்கு கிட்ட போய் வம்புடுக்க ஒரே கிக்கு தான் அவன் சோழி முடிஞ்சிச்சு. அப்படி வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு ஹல்கு கிட்ட ஹீரோயின் எந்த ஒரு பயமும் இல்லாம போறான். உலகத்துக்கே மான்ஸ்டரா தெரிஞ்ச ஒருத்தன் இவளோட கண்ணுக்கு மட்டும் ப்ரூஸ் பேனரா தெரியுறான். அவனுக்குள்ள இருக்கிற மனுஷனை பார்க்க. ஆனா இதை புரிஞ்சுக்கிற தெரியாத முட்டா மிலிட்ரி பசங்களோ மிசில் கண்ணை வச்சு சுட அதுல இருந்து ஹீரோயினை காப்பாத்தின ஹல்க் தன்னோட ஹீரோயினை கொண்டுகிட்டு போய் இங்க உண்மையான மான்ஸ்டர் ஹல்க் கிடையாது, அவனை மான்ஸ்டரா பாக்குற மத்தவங்க தான் உண்மையான மான்ஸ்டர் அப்படின்னு இந்த சீன் ரெப்ளிகேட் பண்ண ஹீரோயினை காப்பாத்திட்டு போன ஹல்க் ஒரு குகையில அவளை வச்சுக்கிறான். ரொம்பவே இந்த உலகத்து மேல கோபத்தோட இருக்கிறான் ஹல்க். ஹீரோயின் வந்துகிட்டு தன்னோட அன்பால ஹல்கை சாந்தப்படுத்துறான். காதல் எவ்வளவு அழகானது பாத்தீங்களா? அப்படியே அன்னைக்கு அந்த குகையில தூங்கிடுறாங்க. அப்படி தூங்கின ஹீரோயின் மறுநாள் இருந்துச்சு ஊர் பக்கமா போயிட்டு ஹோட்டல்ல சேஃபா தங்கிடுறாங்க. அப்ப கொஞ்சம் ரொமான்ஸும் கண்டினியூ ஆகுது. பட் ஹீரோ பதட்டத்துல ஹல்கா மாறிடக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. சேம் டைம் இந்த சைடு பார்த்தோம்னா ஹல்கிட்ட அடி வாங்கின சூப்பர் சோல்ஜர் திரும்ப ரெக்கவர் ஆகி வெறியோட வந்துடுறான். ஸோ மொத்த மிலிட்ரியும் நம்ம ஹீரோயின்ஸை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சேம் டைம் நம்ம ப்ரூஸ் பண்ணரும் மிஸ்டர் ப்ளூவை தேடி போறாரு. அதே மாதிரி மிஸ்டர் ப்ளூ யாருன்னு மிலிட்ரிக்கும் தெரிஞ்சிருது. ஸோ மிலிட்ரியும் அவங்களோட சூப்பர் சோல்ஜர் இன்னும் 4 டோஸ் கொடுத்து சீரம் போட்டு ஸ்ட்ரென்த் ஆக்கிக்கிட்டு ஆல்சோ இருக்கிறாங்க. ஸோ இந்த கேப்ல நம்ம ப்ரூஸ் பேனர் அண்ட் ஹீரோயின் மிஸ்டர் ப்ளூவை கண்டுபிடிச்சிடுறாங்க. மிஸ்டர் ப்ளூ இவர் தாங்க, இவர் ஒரு பயாலஜிஸ்ட் சயின்டிஸ்ட், இவர் தான் இத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ மிஸ்டர் ப்ளூ கிடைச்சிக்கிட்டதுனால நம்ம ப்ரூஸ் பேனர் தன்னை ட்ரீட் பண்ண போறாரு. ப்ரூஸ் பேனரை கட்டி போட்டு ஆன்டிடோட் இன்ஜெக்ஷனை இப்போ இன்ஜெக்ட் பண்றாங்க. ஆனா மிஸ்டர் ப்ளூ வந்துட்டு இப்போ என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இப்போ ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மருந்து வந்து ஒன்னு உன்னோட அணுக்களை சாந்தப்படுத்துறா, இல்ல இந்த அணுக்களை அழிக்கிறங்க பேர்ல இது ஒன்னையே கொன்னுறா. ஸோ 2 விதமா நடக்கலாம். ஒன்னு நீ ஹல்கா மாறுறத தடுக்க முடியும், இல்லாட்டி ஒரே அடியா இது ஒண்ணு கொல்ல முடியும். பட் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ப்ளூ சொல்லும் போது என்ன நடந்தாலும் பிரச்சனை பாத்துக்கலாம், நீங்க இன்ஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு பேனர் சொல்லிடுறாரு. ஸோ இப்படி ஒரு வாழ்வாசவாங்க நிலைமையில தமிழ எக்ஸ்பெரிமெண்ட் மறுபடியும் பண்ணிக்கிறாரு. ஸோ ப்ரூஸ் பேனரை கட்டி போட்டுட்டு ஆன்டிடோட் இன்ஜெக்ஷனை இப்போ இன்ஜெக்ட் பண்றாங்க. இப்போ வெளியே வர ஹல்கை ஹீரோயின் காம்பனைஸ் பண்ண ஆன்டிடோட் ஃபுல்லா இப்போ இன்ஜெக்ட் ஆகிடுது. ப்ரூஸ் பேனர் இப்போ நார்மல் ஹியூமனும் ஆகிடுறாரு, மருந்து வேலை செஞ்சிருது. பட் இது எதுவுமே தெரியாது மிலிட்ரியோ நம்ம பசங்க இருக்கிற பில்டிங் வெளியே பொசிஷன் எடுத்து நிக்கிறாங்க. அப்படியே உள்ள பார்த்தா இந்த ஆர்வக்குள்ளார மிஸ்டர் ப்ளூ இருக்கிறாருல, இவரு நம்ம ப்ரூஸ் பேனருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ப்ரூஸ் பேனரோட பிளட் சாம்பிளை வச்சு நிறையவே பிளட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்காரு. அப்படி மல்டிப்ளை ஆன பிளட்டை வச்சு நிறையவே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதை வச்சு இதுல இருந்து நிறைய மருந்து பொருட்கள் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ப்ளூ நினைக்கிறாரு. பட் ஹல்கோட இந்த பிளட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே இருந்தா இதை வச்சு இன்னும் நிறைய ஹல்கை உருவாக்கலாம், அதனால நிறைய அழிவு ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பேனர் இது எல்லாத்தையும் அழிக்க சொல்லி மிஸ்டர் ப்ளூ சொல்லிக்கிட்டு இருக்காரு. சேம் டைம் அப்போன்னு பார்த்து சூப்பர் சோல்ஜர் வேற உள்ள வரான். சூப்பர் சோல்ஜர் உள்ள வந்து எல்லாரையும் அடிக்கிறான். மிலிட்ரி ஆல்சோ பேனரை இப்போ மயக்கூசி போட்டு ஷூட் பண்ணி பிடிச்சிடுறாங்க. ஹீரோயினும் அப்பா கிட்ட கோச்சிக்கிறான். ப்ரூஸ் பேனரையும் இப்போ மயக்கூசி போட்டு ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ப்ரூஸ் பேனர் அண்ட் ஹீரோயின் எல்லாரையுமே இப்போ மிலிட்ரி டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. எல்லாரும் ஒரு சாப்பர்ல ஏறி பறந்து போயிடும். இப்போ பேனர் மிலிட்ரி கிட்ட அரெஸ்ட் ஆகி இருக்காப்ல. ஆனா அந்த சாப்பர்ல சூப்பர் சோல்ஜர் மட்டும் ஏறி போகல. என்னன்னு பார்த்தா இந்த சூப்பர் சோல்ஜர் வந்துட்டு மிஸ்டர் ப்ளூ போடிச்சு மிரட்டி தன்னையும் ஹல்க் மாதிரி மாத்த சொல்றான். பிகாஸ் இவனுக்கு
ஹல்க்கு ஈக்குவலா ஸ்ட்ரென்த் வேணும்னு ஆசைப்படுறான். அந்த ஆசையினால இவன் இப்படி பண்றான். இந்த ஆர்வக்குள்ளார மிஸ்டர் ப்ளூவும் அவனை ஹல்கா மாத்த ஆல்ரெடி அவனுக்குள்ள சூப்பர் சோல்ஜர் சீரம் இருந்ததால அவன் ஹல்கை விட கொடூரமா அபாபினேஷனா மாறிடுறான். மாறின வேலையா மிஸ்டர் ப்ளூவை போட்டு தள்ளிடுறான். அப்படியே வெளியே போன அந்த மியூட்டேட்டட் சோல்ஜர் அதாவது அபாபினேஷன் மொத்த ஊரையும் சூறையாடுறான். சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட மிலிட்ரி அங்க போகுது. ஹல்கா மாறக்கூடிய புரூஸ் பேனர் நம்ம கிட்ட இருக்கையில ஊருக்குள்ள எப்படி இன்னொரு ஹல்க் வந்துச்சுன்னு யாருக்குமே புரியல. அங்க போய் பார்த்தா தெரியுதுங்க, கொடூரமான அந்த உருவம் எல்லாத்தையும் போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்க ஊரையே நாசம் பண்ணுது. மிலிட்ரி அதை எப்படியோ ஷூட் பண்றாங்க. மிலிட்ரி அதை எல்லா விதமான கண்ணை வச்சு ஷூட் பண்றாங்க, எதுவுமே ஆகல. ஏன் ஒரு கட்டத்துக்கு மேல ராக்கெட் லான்ச்சரை வச்சு ஷூட் பண்ண அது கையாலே உடைச்சு போட்டுருது, அதுக்கு எதுவுமே ஆகல. மொத்த மிலிட்ரி அதை பார்த்து தெரிச்சு ஓடுது. இப்படியே போனா நிலைமை இன்னும் மோசமாயிடுன்னு சொல்லி புரூஸ் பேனர் வந்துகிட்டு அந்த ஜந்துவை எதிர்த்து போராட தயாராகிறாரு. பட் அவருக்குள்ள இப்ப ஹல்க் இல்ல, அதனால ஹீரோயின் வந்து புரூஸ் பேனரை போக வேணாம்னு சொல்லி எவ்வளவோ தடுக்கிறா. பேனரும் வேற வழி இல்லாம எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ஹல்கா மாற அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து தரையில பேராஷூட் கூட இல்லாம குதிச்சிடுறாரு. பட் அவரால் ஹல்கா மாற முடியல, தரையில பொத்துன்னு விழுந்துடுறாரு. விழுந்த இடத்துல ஒரு பள்ளமே ஏற்பட்டுருது. திடீர்னு பார்த்த தலைவன் ஹல்கா மாறி வரான். அப்பதான் புரியுது மாத்து மருந்து புரூஸ் பேனரை ஹல்கா மாறுறதுல இருந்து தடுக்கல, ஜஸ்ட் கட்டுப்படுத்திருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் என்ன, ஹல்க் விசஸ் அபாமினேஷன் ஃபைட் போகுதுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் கிளைமாக்ஸ் இன் எம்சியூனா அது இதுதான். ஒரு போலீஸ் காரையே ரெண்டா உடைச்சி கைக்கு கிளவுஸா மாட்டிக்கிட்டு ஹல்க் நிக்க அங்க ஒரு ஹை வோல்டேஜ் பாக்ஸிங் ஃபைட்டே நடக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இப்ப மிலிட்ரி ஆல்சோ நம்ம புரூஸ் பேனருக்கு அதாவது நம்ம ஹல்க்கு ஹெல்ப் பண்றாங்க. மாடி விட்டு மாடி வீடு விட்டு வீடு தாவி ஏர்லே சும்மா ஃபைட் நடக்குதுங்க. இந்த ஃபைட்டுக்கு நடுவில் மிலிட்ரியோட சாப்பர் ஆல்சோ கிராஷ் ஆயிடுதுங்க. உள்ள இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் பாதி பேர் இறந்துடுறாங்க. பட் ஹீரோயின் அண்ட் அவளோட அப்பா அண்ட் சம் சோல்ஜர்ஸ் மட்டும் எப்படியோ உயிர் பொழைச்சிடுறாங்க. அப்பவும் ஹல்க் விசஸ் அபாமினேஷன் ஃபைட் டைட்டா நடக்குதுங்க. கிராஷ் ஆன சாப்பர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது. அப்போ ஹல்க் ரெண்டு கையை ஒன்னா எடுத்து ஒரு பெரிய கிளாப் பண்ண ஃபயர் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருங்க. அபாமினேஷன் அப்போன்னு பார்த்து பல்வாள் தேவனோட கதை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயினை வீசி ஹல்கை போட்டு பொழக்கிறான். அப்போ அவன் பொருள் எடுத்து அவன் கழுத்துல செயினை போட்டு ஹல்க் அபாமினேஷனை பொழந்து கட்டி கழுத்தை நெரிச்சு ஒரு வழியா கட்டுப்படுத்திடுறாங்க. இந்த ஃப்ரேம் மட்டும் பாருங்களேன், சும்மா மாசா இருக்கும். சண்டையோட எண்டுல நிக் ஃபியூரி கிட்ட அபாமினேஷனை அடைச்சு வைக்க சொல்லி கமாண்டர் ஆர்டர் போட்டுறாரு. கடைசியில ஒரு தடவை ஹீரோயினை பார்த்துக்கிட்டு தான் ஹீரோயின் கூட இருந்தா அவளுக்கு ஆபத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹல்க் அங்க இருந்து போயிடுறான். அப்படி போன நம்ம புரூஸ் பேனர் கொலம்பியா காட்டுக்குள்ள ஒரு மர வீட்டுல தனிமையில வாழறான். அப்படியே படத்தோட லாஸ்ட் சீன்ல அகைன் பேனர் ஹல்கா மாறுற மாதிரி காட்டி படத்தை முடிச்சிடுறாங்க. படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல பார்த்தா ஜெனரல் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாரு. அங்க பார்த்தா ஜெனரலை பார்க்க நம்ம அயன்மேன் அண்ணன் வந்திருக்கிறாரு. அப்படி வந்த நம்ம அயன்மேன் உங்க சூப்பர் சோல்ஜர் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராப்ளம்லாம் பத்தி நான் கேள்விப்பட்டேன், நம்ம ஏன் ஒரு டீம் உருவாக்க கூடாது அப்படின்னு அயன்மேன் கேட்குற மாதிரி முடிச்சிடுறாரு. வேற ஒன்றும் இல்லைங்க, அவெஞ்சர்ஸ் டீமுக்கு அடித்தளம் போடுறாங்க, அவ்வளவுதான். இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க சப்போர்ட்டை காட்டுங்க. இந்த வீடியோவில் ஹல்க் ஃபேன்ஸ் யாராவது இருந்தா கமெண்ட்ல பச்சை கலர் ஹார்ட்டை போட்டு விடுங்க. அடுத்தடுத்து என்ன மார்வல் மூவி போடலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.